மத்திய அரசுடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, கட்சியின் செய்தி தொடர்பாளர்களான அசுதோஷ் ரங்கா மற்றும் சௌரவ் தாஸ் ஆகியோரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. கட்சி முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து அரசின் உயர்மட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்று அவர் உறுதியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. 2026 ஜூலை 20 சிஜேபி தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். ஆனால் அவர்களை டெல்லி காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். இந்த போராட்டம் சமீப ஆண்டுகளில் டெல்லியில் நடைபெற்ற மிகப்பெரிய மக்கள் எழுச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடியடி நடத்தி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். இதனால் பலர் காயமடைந்தனர். பாதுகாப்பு காரணங்களால் புதுடெல்லியில் இணைய சேவையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஜந்தர் மந்தரில் அமைக்கப்பட்டிருந்த போராட்ட மேடையை காவல்துறையினர் அகற்றியதை தொடர்ந்து சிஜேபி தலைவர்கள் கேரளா ஹவுஸ் அருகே தர்ணா போராட்டத்தை தொடங்கினர். சன்சத் சலோ பேரணியின் போது காவல்துறையினர் தேவையற்ற அளவில் வன்முறையை பயன்படுத்தியதாக சிஜேபி குற்றம் சாட்டியது. மேலும் இந்த நடவடிக்கையில் பல மாணவர்கள் காயமடைந்ததாகவும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி ஜே ஆங்மோ காவல்துறையினரால் தள்ளிவிடப்பட்டதாகவும் கட்சி தெரிவித்தது. இதற்கிடையில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு தனது காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடர்வதாக அறிவித்தார். காவல்துறையின் நடவடிக்கையே தனது முடிவுக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கட்சி ஆதரவாளரிடம் மன்னிப்பு கேட்டார். குறிப்பாக ஆண் காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவிகளிடம் வருத்தம் தெரிவித்த அவர், அவர்களை பாதுகாப்பதில் தாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டியிருந்தது என்றும் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை காப்பாற்றுவதற்காக அரசு மாணவர்களின் உயிரையும் பொருட்படுத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்டவர்கள் தன்னை நேரில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் உறுதியளித்தார். போராட்டத்தில் திரண்ட மக்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்ததால் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் திணறியதாக ஒரு மூத்த அதிகாரி தெரிவித்தார். பல அடுக்கு தடுப்புகள், சுமார் 3000 பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் இணைய முடக்கம் இருந்தபோதிலும் பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை கொண்ட போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற நுழைவாயில் வரை சென்றடைந்தனர். அதன் பிறகு காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடைபெற்ற இந்த போராட்டம் பின்னர் வன்முறையாக மாறியது. டெல்லி காவல்துறையின் தகவலின்படி போராட்டத்தில் 118 காவல்துறையினர், அதில் பல மூத்த அதிகாரிகளும் காயமடைந்தனர். மேலும் 70க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் போராட்டக்காரர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் பாதுகாப்பு படையினரை தாக்கியதுடன் அரசு வாகனங்கள் மற்றும் பொது சொத்துக்களையும் சேதப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பலமுறை எச்சரித்தும் அவர்கள் கடந்து செல்ல மறுத்ததாகவும் தடை உத்தரவை மீறியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சிஜேபி மறுத்துள்ளது. காவல்துறையினர் அளவுக்கு மீறிய பலத்தை பயன்படுத்தியதாகவும் அதனால் பல மாணவர்கள் காயமடைந்ததாகவும் கட்சி மீண்டும் குற்றம் சாட்டியது. சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி ஜே ஆங்மோ தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை டெல்லி காவல்துறை மறுத்துள்ளது. எந்த ஒருவரும் குறிவைத்து தாக்கப்படவில்லை என்றும் அந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தை நோக்கி சென்ற பேரணியை காவல்துறையினர் கலைத்த பிறகும் சிஜேபி போராட்டத்தை நிறுத்தவில்லை. கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே, செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா மற்றும் சௌரவ் தாஸ், கீதாஞ்சலி ஜே ஆங்மோ உள்ளிட்டோர் கேரளா ஹவுஸ் அருகே தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.